கரீனா நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் கஷ்டம் கொடுக்குமான்னு தெரில. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புஷிங் ஸ்டார் போட்டு சிஎஸ்ல ஒரு ரெக்கார்டு பண்ணலான்னு சொல்லி நம்ம 254 ஸ்டார் இருக்கும். நம்மளுக்கும் சிஎஸ்ல கிராண்ட் மாஸ்டர் இருக்கும். அதுவும் வித்தவுட் கன் ஸ்கின்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கூட தான் அதை பண்ணுறேன்னு இருப்போம். அதுவும் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கும். 1.5 நாளில் கிட்டத்தட்ட 70 ஸ்டாருக்கு மேலே அடிச்சிருப்போம். அதுவும் நம்ம டோக்கியோ ஐடியிலே ஆடி கொடுத்து நம்ம ஐடியில் ஆடி இருப்போம். அவனுக்காக இதையும் விட முடியாது, இதுக்காக அவனையும் விட முடியாதனால 2 ஐடியிலையுமே ஆடி இருப்போம். இந்த ஐடியில் நம்ம ஆடாம விட்டோன்னா அவன் கோச்சு பண்ணா நம்மளும் கஷ்டப்பட்டு 2 ஐடியிலையுமே ஆடி இருப்போம். அது நம்ம கரீனாக்கு பொறுக்கல போல. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு மேட்ச் எல்லாம் நைட் 11:30க்கு போயிருப்போம். 3க்கு 0ன்னு போயிருக்கோம். நம்ம 3 அவங்க 0ன்னு இருந்திருப்பாங்க. நெட்வொர்க் எரர்னு வெளியே தள்ளிட்டு இருக்கோம். என்னன்னு போய் பார்த்தா ஐடி பேன் வந்துருக்கும். 7 நாளைக்கு சஸ்பெண்டு. என்ன சொல்கிறதுனே தெரில. நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்களான்னு தெரில. ஒவ்வொருத்தவனும் 8வது லெவல் ப்ரைமரியில் போட்டு பேனில் ஆடுறானுங்க. ஆனால் நம்ம ஃபேராக தான் புஷ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் நம்புவீங்களான்னு கூட தெரில. நம்ம இதை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் நம்ம சொல்கிறோம். ஏன் ப்ரோ கிட்ட சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலஞ்சே உங்கள்கிட்ட சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்போம். உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிடலான்னு சொல்லி தான் அவங்ககிட்ட சொல்லியிருப்போம்.